ஜீவ வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவோட நல்ல பழக்கம், எழுதப்பட்ட வார்த்தையோட நல்ல ஐக்கியம் உள்ள மனிதனா இருக்கிறான். அந்த மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்குறீங்க, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவும் சுத்திகரித்தும் நம்மை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கும். தேவனோட வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது, தேவனோட வார்த்தை வேறு பிரிக்கிறது. தேவனோட வார்த்தை பிரிக்கிறது, வேறு பிரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனோட வார்த்தை கேட்குறோம், எந்தவித கவனச்சிதறல் இல்லாமல் தேவனோட வார்த்தை கேட்குறோம் என்றால், தேவனோட வார்த்தை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் தேவனோட வார்த்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் வார்த்தையை கேட்குறான், இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை பதிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கேட்கிறான் என்றால், அது இருதயத்தில் உள்ள வைக்கிறான் என்றால், அவனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவனை செப்பரேட் பண்ணிடும். கவனிச்சுவாங்க, அந்த நூற்றுக்கருவி சொல்றான் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த ஒரு வார்த்தை வியாதியிலிருந்து உங்களை பிரிச்சிடும். ஒரு வார்த்தை வருது என்றால் உங்களை பாவத்திலிருந்து பிரிச்சிடும். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா விட முடியாத அடிமைத்தனத்தில் உங்களை விடுதலை ஆக்கிறோம். வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்கிறீர்கள் என்றால் தரித்திரத்திலிருந்து உங்களை செப்பரேட் பண்ணிடும். நான் அறிந்திருக்கிற ஒரு மாபெரும் காரியம், தொடர்ந்து மக்களுக்கு வசனத்தை டீச் பண்ணிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே மக்களை விடுதலை ஆக்காதுங்க. மக்களை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே ஆற்றல் தேவனோட வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. தொடர்ந்து பேசணும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வார்த்தையை பேசுகிறதுல நான் ஒரு நாளும் அசதியாக இருப்பது கிடையாது. ஏன்னா அதான் பதில். யோவான் 17 எடுப்போம். மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, மக்களை சரி பண்ணுவதற்கு, மக்களை குற்றப்படுத்துகிறதுனால மக்கள் சரியாக மாட்டாங்க. நீ சரியில்லை, இப்படி இருந்தால் நீ நரகம் போயிடுவ, இப்படி இருந்தால் கர்த்தர் ஜெபத்தை எப்படி கேட்பாரு, இப்படி இருந்தான்னு சொல்லி மக்களை குற்றப்படுத்துகிறது யாரையும் பரிசுத்தப்படுத்தாது. வசனம் அவர்களை அதுலேருந்து செப்பரேட் பண்ணும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எழுதப்பட்ட வார்த்தையும் ஜீவ வார்த்தையும் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியங்கிறாரு. சொன்னா நானே சத்தியம் சொன்ன. எழுதப்பட்ட வார்த்தையும் ஜீவ வார்த்தையும் சத்தியம். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், வேறுபரியும் செப்பரேட் பண்ணும் சொல்றாரு. எபேசியர் 5க்கு வாங்க, 25 படிப்போம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கணவன் மனைவி நேசிக்கணும். கணவன் விரும்புகிற விதத்தில் மனைவியை கொண்டு வர முடியும். என் மனைவி இப்படி இப்படி நான் இருக்க விரும்புகிறேன், அப்படி இருக்க விரும்புனீங்கன்னா நீ சரியில்லை, நீ உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, உங்கள் தாத்தா மாதிரியே இருக்க, உங்கள் பாட்டி மாதிரியே இருக்க, அப்படி சொல்கிறதுனால எந்த ஒரு மனைவியும் பெட்டராக மாட்டாங்க. அது கண்டம் பண்ணுகிறது. கிறிஸ்து எப்படி நம்மை அன்பு கூர்ந்து நல்ல வார்த்தையை பேசி நம்மை கழுவி சுத்திகரித்து நாம் எப்படி இருக்க வேண்டும் அவர் விரும்புகிறாரோ அதே போல வார்த்தையை கொண்டு கழுவி ஒவ்வொரு நாளும் நிறுத்துகிறார். நல்லா கவனிங்க, இது ஒரு நாள் நிறுத்துற காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் வரேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த நிமிடமே அந்த வார்த்தை நம்மை கழுவி சுத்திகரித்து ஒரு கரை இல்லாமல் நிறுத்துகிறது. அதான் வசனத்துடைய வல்லமைங்க. வசனத்தை கேட்குறீங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு கரை இல்லாமல் அவள் கழுவிக்கிட்டே இருக்குது. கழுவுது, கழுவி கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் நிப்பாட்டுகிறது. ஒரு மனிதன் ஜீவ வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவோட நல்ல பழக்கம், எழுதப்பட்ட வார்த்தையோட நல்ல ஐக்கியம் உள்ள மனிதனா இருக்கிறான். அந்த மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்குறீங்க, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவும் சுத்திகரித்தும் நம்மை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கும், வேறு பிரிச்சுட்டே வரும். கரை திரை இல்லாமல் பரிசுத்தப்படுத்துங்க இருக்கு. அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா வியாதி என்னை பரிசுத்தப்படுத்துங்கிறாங்க.
நான் சரியில்லை, கத்தரை விட்டு நான் விலகி இருந்தேன், கத்தர் ஒரு அடி அடித்தார், அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய கருவி வியாதி, தரித்திரியம், தொழிலில் நடக்கிறது, இதான் அவர் வைச்சிருக்கிற முறைங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவருக்கு உகந்த ஆட்களாக நம்மை வாழ வைப்பதற்கு தேவன் பயன்படுத்துவது ஒரு வார்த்தை மட்டும்தான். வேறு எதை கொண்டும் கர்த்தர் நம்மை டீல் பண்ணுவதே கிடையாது.